வணக்கம் சென்டம் வீவர்ஸ். இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஷார்ட்ஸ் ஒன்று பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, நம்ம நாட்டோட உயர்ந்த அவார்டு பாரத ரத்னா, ஓகேங்களா? அது நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்ஸில் பாரத ரத்னாவோட 6 அம்சங்கள், எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு என்னென்ன பவர்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னேன், என்னென்ன சொகுசு இருக்குது, எந்தெந்தெல்லாம் வசதிகள் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஸோ தமிழ்நாட்டில் எத்தனை பேர் வாங்கியிருக்காங்கன்னு தெரியணும் இல்லையா? அதனால தான். ஸோ இந்த வாட்டி தமிழ்நாட்டிலேருந்து எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சி ராஜகோபாலாச்சாரி 1954 வாங்கியிருக்காங்க. ராஜாஜிங்கிறவங்க இந்தியாவோட கடைசி கவர்னர் ஜெனரல். அவர் தான். சுதந்திர போராட்ட வீரர், அரசியல்வாதி, எழுத்தாளர், சுதந்திர கட்சியின் நிறுவனர் அவர் தான். ஸோ அவருக்கு கொடுத்துருக்காங்க. சிவி ராமன், சர் சிவி ராமன் சொல்லுவாங்கல்ல, அவங்களுக்கு எப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பங்களிப்பர் ராமன் விளைவுக்காக இயற்பியலில் நோபல் பரிசு பெற்றவர் 1930. அவருக்காக இந்திய அறிவியல் மற்றும் ஆராய்ச்சியில் முன்னோடியாக திறந்ததுக்காக அவங்களுக்கு பாரத ரத்னா. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் 1997 கொடுத்துருக்காங்க. பங்களிப்பு விண்வெளி விஞ்ஞானி மற்றும் இந்தியாவின் 11வது ஜனாதிபதி யாரு அப்படின்னா, இவரை இந்தியாவின் ஏவுகணை நாயகன் அப்படின்னு சொல்லி கூட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் MS சுப்புலட்சுமி 1998, அதாவது மியூசிக்காக ஒரு அவார்டு வாங்குறாங்க. பாரத ரத்னா அவார்டு வாங்குற ஒரே ஆளு இவங்க தான். பங்களிப்பு புகழ்பெற்ற கர்நாடக இசை கலைஞர் இவங்க தான். ஓகேவா? இந்த பாட்டை இந்த பாட்டு கூட அவங்க தான் பாடினாங்க. குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை கூட பாடினது அவங்க தான். ஸோ இதை UN கூட அவங்க பாடியிருக்கிறாங்க, யுனைடெட் நேஷன்ல. அப்புறம் MG ராமச்சந்திரன், ஓகேங்களா? யார் அப்படின்னா, முன்னாள் முதல்வர், அதிமுகவோட நிறுவனர். அவருக்கு மறைவுக்கு பின் 1988 அவங்களுக்கு பாரத ரத்னா அவார்டு கொடுத்துருக்காங்க. நடிகர், கொடையாளர், 3 முறை தமிழக முதல்வராக இருந்ததால புரட்சி தலைவர் என்று பிரபலமாக போற்றப்படுகிறவர். அவருக்கு பாரத ரத்னா அவார்டு. அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவர்களுக்கு பரிந்துரைக்கப்பட்டாங்க, ஓகேங்களா? ஆனா கொடுக்கல இது வரைக்கும். 2017 ஆண்டு மரணத்திற்கு பின் பாரத ரத்னா விருதுக்கு அவரது பெயர் முன்மொழியப்பட்டது, ஓகேங்களா? ஆக மொத்தம் இது வரைக்கும் வழங்கினது எத்தனை பேருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 2 3 4 5 பேரு தமிழ்நாட்டிலேருந்து அவார்டு வாங்கியிருக்காங்க. நன்றி, வணக்கம்.